ஓம் சக்தி. ஜெய் கணேஷா, ஜெய் வராகி. அனைவருக்கும் பக்தி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். மகாவராகி டிவி தெய்வீக சம்பந்தமான பல பதிவுகளை எல்லாம் உங்களுக்கு அளித்து கொண்டு வருகின்றது. இறைசக்தி சார்ந்த இறைசக்தி நம்மளுடன் என்றைக்குமே தொடர்ந்து இருக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் இறைசக்தி நம்மளுடன் தொடர்ந்திருக்கின்ற சக்தி என்பதற்கான எடுத்துக்காட்டான பதிவுகளும் மகாவராகி டிவியில் இருக்கு. பெரும்பாலும் சொல்லுவாங்க, சிவன் கோயிலுக்கு போனோம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்கேருந்து பூதங்கணங்களும் சிவனை நினச்சிட்டு வரும்போது நம்ம பின்னாடியே வந்துடும் அப்படின்வாங்க. அதனால தான் சிவன் கோயிலை கொஞ்ச நேரம் இருந்துட்டு அங்கே சண்டிகேஸ்வரரை வழிபட்டுட்டு நம்ம வரோம். சண்டிகேஸ்வரரை வழிபட்டுட்டு வந்துட்டோன்னா பூதகணங்கள்னால் நம்மளை தொடராது. ஆனால் சண்டிகேஸ்வரர்கிட்ட சொல்லிட்டு வந்தாலே அந்த சிவன் தத்துவம் நம்ம சிவபுரானுடைய அந்த பேராற்றல் ஒளியானது நமக்கு கிடைச்சிரும். அவர் அதை செய்வார். ஆனால் பெருமாள் கோயிலுக்கு சென்றோம் என்று சொன்னால் பெருமாளை வழிபட்ட உடனே தாயாரான வழிபட்டு முடித்ததுக்கப்புறம் துவதஸ்தம்பத்தை வணங்கிட்டு அப்படியே நேர எங்கேயுமே போகக்கூடாது, வீட்டுக்கு தான் வரணும்னு சொல்லுவாங்க. ஏன் என்று சொன்னால் அங்கே பெருமாளும் தாயாரும் லக்ஷ்மியும் நம்மளோட தொடர்ந்து வருவாங்களாம். காருண்யம் இல்லை, காக்கின்ற கடவுள் இல்லையா? அதனால பெருமாள் கோயிலுக்கும் மகாலட்சுமி தாயாரானா வழிபட்டால் கோயிலில் உட்காரக்கூடாது, நேராக நம்ம இல்லத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நம்மளோட தெய்வம் வருது. அப்போ அந்த தெய்வம் நம்ம வாச வரைக்கும் வந்துடுது. அதுக்கப்புறம் சில நேரத்தில் தெய்வம் உள்ளே வர முடியாமல் போயிடும். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம வழிபட்டு என்ன பிரயோஜனம்? தெய்வம் நம்ம கூட வரணும்ல. கணிக்கண்ணன் போகின்றான், காமரு போ கச்சி மணிவண்ணா, நீ இங்கே கிடக்க வேண்டாம், நீ பைனாக பாயை சுருட்டிக்கொள் சொன்ன ஆழ்வார்கள் பாடல் இருக்கு. அந்த மாதிரி அதற்கான தத்துவம் இருக்கு இல்லையா? அப்போது இறைசக்தின்றது பக்தர்கள் கூப்பிட்டா அப்படின்னு சொன்னால் அந்த தெய்வமே பெருமாளே பாயை சுருட்டி கொண்டு நாகப்பாயை சுருட்டி கொண்டு அந்த இடத்தையே விட்டே காணாமல் போயிட்டு பக்தரோட பக்தராக வந்துடுவாராம். இதுதான் ஆழ்வாருடைய ஐதீகம். இல்லை, அந்த பாடலே இருக்குது. இன்னும் அதற்கான வரலாறே இருக்குது. அது ஒரு தனி புராணம். நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம். அதுபோல் நம்மளை தேடி வரும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வழிபடுறோனோ பக்தியோடு இருக்கோமோ அவ்வளோக்களோ நம்மளை தெய்வம் தேடி வருகின்ற பொழுது வாசல் வரைக்கும் தெய்வம் உள்ளே வர முடியாமல் போயிடும். அந்த மாதிரி வாசலில் ஒரு கட்டு இருக்கும், வாசலில் ஒரு எதிர்மறை ஆற்றல் இருக்கும். அப்போது தெய்வத்தை நம்ம வரவழைக்கணும். நிறைய பேர் அம்மா எனக்கு குலதெய்வமே தெரியலைன்னு சொல்லுவாங்க, அல்லது குலதெய்வம் கோயில் போயிட்டு கூட எனக்கு நிம்மதி இல்லைன்னு சொல்லுவாங்க. பெருமாள் தாயார் வரா மாதிரி இதே மாதிரி குலதெய்வம் கூட நம்ம பின்னாடியே ஓடி வந்துடுவாங்க. நம்ம கூப்பிட்ட குரலுக்கு நினைக்காமையே குலதெய்வம் நம்மளை பார்த்துட்டே இருப்பாங்க. இப்படி கண்ணாத்தால் 1000 கண்ணுடையால் பக்தர்களை 1000 கண்ணுடையாலாக பார்த்துட்ருக்க மாதிரி குலதெய்வம் எப்பொழுதும் நமக்கு வர ஆபத்தை நம்ம சுற்றி என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டே இருப்பாங்களாம். அப்போது குலதெய்வம் கோயில் போயிட்டு வரணும் போது தெய்வமும் குலதெய்வம் நம்மளை கூடவே தேடி வரும். அதே மாதிரி காவல் தெய்வங்க கோயில் போனாலும் சரி, அந்த காவல் தெய்வங்களும் நமக்கு துணையாக வருவாங்க. இப்படி இருக்க காலகட்டத்தில் அந்த தெய்வத்தை நம்ம உள்ளே வர வைக்கணும், வாசலோடு விட்டுறக்கூடாது. அப்போது அந்த வாசலை எப்படி தெய்வத்தை உள்ளே வரவழைப்பது அப்படின்ற ஒரு அம்சம்தான் இப்போ பார்க்க போகிறோம். தெய்வத்தை உள்ளே வரவழைக்கணும் அப்படின்னா நிலவாசப்படி, இதுதான் ரொம்ப முக்கியம். வாசலில் நுழையணும் அப்படின்னும் போதே தெய்வம் வரும்போது இல்லை, நம்ம மனுஷங்களே நம்மளோட நல்ல விஷயங்களே நம்மளை தொடரணும்னா எப்போதுமே முன்வாசல் ரொம்ப நல்லா இருக்கணும். அந்த முன்வாசல் நல்லா இருந்தாலே நமக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன், நேர்மறை ஆற்றல் வரும். முதல்ல என்ன பண்ணணும், முன்வாசலில் எப்போதுமே காலையில் எழுந்த உடனே கோலம் போடுறோமே இல்லையோ அடுக்குமாடி குடியிருப்பு இருக்கும். அப்போ மஞ்சள் தண்ணியாவது தெளிக்கணும். நான் சொல்வேன், சாணம் இருந்தால் கூட, வரட்டி இருந்தால் கூட அதை கரைச்சி கொஞ்சம் கோமியம் இருந்தால், பன்னீர் இருந்தால், மஞ்சள் இதெல்லாம் கலந்து கூட தினமும் வாசலில் அந்த தண்ணி தெளிக்கிறது ரொம்ப விசேஷம். அது ஆக்கர்ஷணம் அதை வரும். காலையிலும் மாலையிலும் 2 வேளையில் தண்ணி தெளித்து கோலம் போட்டாலும் ரொம்ப நல்லது. அதுவும் குறிப்பாக செவ்வாய் வெள்ளிக்கிழமை, பௌர்ணமி நாட்கள், பண்டிகை நாட்கள், லக்ஷ்மி பூஜை, குபேர பூஜை நடக்கின்ற நாட்கள் எல்லாம், அந்த நவராத்திரி நாட்கள் எல்லாம் சாயங்காலம் அந்தி சாய்கின்ற நேரம் 5:30 மணி நேரத்தில் அந்த முன்னாடி
தண்ணி தெளித்து இந்த மாதிரி வாசனை திரவியங்களோடு சேர்ந்து முன்வாசலில் தண்ணி தெளிக்கிறது ரொம்ப ஒரு விசேஷம். எவ்வளோக்கு அவ்வளோ முன்வாசலில் அந்த கோமியம், சாணம், இந்த பன்னீர், கஸ்தூரி மஞ்சள் இதெல்லாம் கலந்து வாசலில் தெளிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஆக்கர்ஷமாக இருக்கணும். இப்போ நிறைய ஜோசியர்கள் சொல்கிறாங்கள்ல, ஜன ஆக்கர்ஷணம், உங்களை தேடி தொழில் விருத்திக்கு வீடு தேடி வரத்துக்கு ஆக்கர்ஷணம், ஜன ஆக்கர்ஷணம்னு சொல்கிறாங்களே, அதே மாதிரி உங்களோட இல்லத்தில் அந்த ஆக்கர்ஷணம் வரணும், தெய்வ சக்தியோட ஆக்கர்ஷணம் வரணும் அப்படின்னு சொன்னால் இது முதல் முறை இந்த அமைப்பை நம்ம பின்பற்றணும். அந்த முன்வாசல்லும் போது அந்த முன்வாசலில் குப்பைகள் இல்லாமல் பார்த்துருக்கணும். முன்வாசல் முன்னாடி செப்பலை இஷ்டத்துக்கு விட்டுருக்கிறது கூடாது. ஒழுங்காக ஒரு சீரான அமைப்பாக இருக்கணும். அந்த முன்வாசல் வருகின்ற வழியிலே எந்தவித குப்பைகளோ எந்தவித செப்பல்ஸோ அந்த மாதிரி எதுவுமே தேவையற்ற பொருட்கள், உடைந்த பொருட்கள், முறையற்று வைத்திருக்கிறது இது மாதிரினா இருக்கக்கூடாது. முன்வாசலும் வாசப்படியும் ரொம்ப சுத்தமாக இருக்கணும். எவ்வளோக்களோ முன்வாசல் வாசப்படி சுத்தமாக இருக்கோ அவ்வளோக்களோ தெய்வம் உள்ளே வருகின்ற அந்த எதிர்மறை ஆற்றலை மீறி நல்ல ஆற்றல் வருவதற்கான அடுத்த படிநிலை. அடுத்ததாக முன்வாசல் நிலவாசல் வரும். நிலவாசலை பார்க்கும் பொழுதே அந்த வீட்டினுடைய ஒரு அமைப்பே நமக்கு உள்ள புரியும். அது குட்டி வீடாக இருந்தால் கூட சரி, ஏழையோட குடிசையாக இருந்தால் கூட சரி, அந்த நிலவாசல்ன்றது ரொம்ப முக்கியம். இன்றைக்கும் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா குடிசை வீடுகள் கூட பார்த்தீங்கன்னா காலங்காத்தால் முன்வாசலில் தண்ணி தெளித்து சாலம் தெளித்து கோலம் போட்டு இருப்பாங்க. வாசப்படினா மஞ்சள் பூசி அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப விசேஷம். இது பணக்கார வீடுன்றது கிடையாது. ஏழை வீடாக இருந்தாலும் எல்லா வீட்டிற்கும் ஒரு வாசக்கதவு இருக்குது, முன்வாசல் இருக்குது. அந்த முன்வாசலில் இதே போல் அந்த தண்ணி தெளித்து கோலம் போட்டு, சின்ன கோலமாக இருக்கணும். அந்த வாசனை பொருந்த அந்த கலவையில் தண்ணி தெளித்தா அந்த வாசனை நிரந்தரமாக இருக்கும். இந்த நிலவாசப்படி தான் ரொம்ப முக்கியம். இந்த நிலவாசப்படி என்பது தெய்வம் நிற்கின்ற ஒரு தன்மை. அஷ்டலட்சுமிகளும் அந்த நிலவாசலில் குடிக்கொண்டு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதே போல் குலதெய்வம் கூட முன்வாசலில் நம்ம காத்து நிற்கும்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட சிறப்பு தன்மை இந்த நிலவாசல். நீங்கள் வீடு கட்டும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரகப்பிரவேசம் எப்படி அடிக்கல் நாட்டுறாங்களோ அதே போல் நிலவாசலுக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவமாக கொடுப்பாங்க. இன்றைக்கு நேற்றைக்கு கிடையாது. சங்க இலக்கியங்களும் குறிப்பாக நெடுநல் வாடையிலனா இதை பற்றிய நிறைய குறிப்புகளை நீங்கள் பார்க்கலாம். அந்த முன்வாசல், அந்த முகப்பு வைக்கிறோம் இல்லை, அதற்கான நாள் நட்சத்திரமே அந்த சாஸ்திரத்தில், மனை சாஸ்திரத்தில் சங்க இலக்கியத்திலே கொடுத்துருக்காங்க. இத்தனை அடியில் இருக்கணும் நிலவாசல். இந்த மாதிரி கட்டட உயர்வுக்கேற்ப அடியோட அமைப்பு, நீள அகலங்கள் முதற்கொண்டு சொல்லியிருப்பாங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இதை பல காலமாக சங்க காலத்துலேருந்தும் இந்த முன்வாசலுடைய அமைப்பை கொடுத்துருக்காங்க. எப்படி அதை அழகுபடுத்துறதுன்றதும் கொடுத்துருப்பாங்க. இந்த அழகுன்றது என்ன அப்படின்னா தெய்வீகம். முருகன் என்றாலே என்ன சொல்கிறோம்? அழகுன்னு சொல்கிறோம். முருகன் என்றாலே செல்வம் சொல்கிறோம். முருகன் என்றாலே அறிவு என்று சொல்கிறோம். அதே தான் முருகு என்று சொன்னாலே அழகு, முருகிய உணர்ச்சி, ஏஸ்தட்டிக் சென்ஸ்ன்னுவாங்க. அதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க, பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னும். அந்த அழகு எங்கே இருக்கணும்னா முன்வாசலில் இருக்கணும். அந்த அமைப்பை பார்த்தாலே அந்த தெய்வீகம் இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த முன்வாசலில் ஏழையாக இருந்தோம்னா பணக்காரங்க எப்படி அந்த தெய்வீகத்தை கொண்டு வருது அப்படின்னு சொன்னால், முன்வாசல் எப்போதுமே தூசி படிஞ்சு இருக்கக்கூடாது. முன்வாசலில் எப்போதுமே அழுக்கு இருக்கக்கூடாது. அந்த முன்வாசல் படி, நிலவாச படிக்கும் அந்த கதவுக்கு இடையில பார்த்தீங்கன்னா நிறைய அழுக்குகள்லாம் இருக்கும். பேப்பரு, மண்ணெல்லாம் சேர்ந்து இருக்கும். அப்போ வாரிகின்ற தலைமுடினா கூட அதில் சிக்கியிருக்கும். நிறைய பேர் அதை பார்க்கவே மாட்டாங்க. அப்படி இருக்கவே கூடாது. முன்வாசலில் அந்த இடுக்குகள், கதவு இடுக்கில் கூட எந்த வித மண்ணும் தூசியும் எதுவுமே இல்லாமல் சுத்தபத்தமாக இருக்கணும். அதே மாதிரி நிலவாசலில் எங்கேயுமே தூசி இருக்கக்கூடாது.
வாரத்துக்கு ஒரு முறையாவது அல்லது செவ்வாய் வெள்ளி இல்லாத நாட்களில் இந்த முன்வாசலை வந்து துடைக்கிறது ரொம்ப விசேஷம். அதே போல் வருடத்துக்கு ஒரு முறை எதற்காக பொங்கல் விழாவில் வந்து நம்ம வீடை வந்து மாற்றி அமைக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்காக தான். முன்வாசலில் வருடத்துக்கு ஒரு தடவையாவது வார்னிஷ் அடித்து சுத்தபத்தமாக வச்சுருக்கும்போது ரொம்ப நல்லதாக இருக்கும். ஏன்னு சொன்னால் அடிக்கடி வார்னிஷ் அடிக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா முன்வாசலை வந்து நம்ம வந்து அதை அழகுபடுத்தும் போது பார்த்திங்கன்னா செல் போன்றவங்கன்னா அரிக்காமல் இருக்கு. ஏன்னா தெய்வம் குடியிருக்கிற அந்த இடமே என்னன்னா முதல்ல முன்வாசல் தான். அதுக்கப்புறம் தான் கருவறை வீட்டுக்குள்ளே தெய்வம் முன்வாசலில் உட்காந்துட்ருப்பாங்க. அதுதான் ஐதீகம். அதனால தான் முன்வாசலுக்கு அவ்வளோ ஒரு நிலவாசப்படிக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம். அதனால் நிலவாசப்படியை ரொம்ப சுத்தம் இல்லாமல், அழுக்கு இல்லாமல், ஒட்டடை இல்லாமல், மண் அடைப்பு இல்லாமல் சுத்தபத்தமாக நிலவாசலை முதல்ல வைத்திருக்கணும். அடுத்ததாக நிலவாசலில் அழகாக மஞ்சள் பூசணும். வாரத்துக்கு இருமுறையாவது செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மஞ்சள் நன்றாக பூசி குங்குமம் தடவி எடுக்கணும். இந்த குங்குமம் தடவுதல் என்பது என்ன, இப்போ பெரும்பாலும் என்ன சொல்கிறாங்க, பெயிண்டிங்கில் பண்ணிடுறாங்க. மஞ்சளில் பெயிண்டிங்கில் குங்குமம் கலரில் காவி இட்டு வந்து அதே மாதிரி செய்கிறாங்க. அழகுக்கு அதை செய்யலாம். இருந்தாலும் அந்த மஞ்சள்லேயே நாம் மஞ்சளையும் தடவி குங்குமமும் செவ்வாய் வெள்ளிக்கிழமை தடவுறது ரொம்ப விசேஷம். ஏன்னா அந்த மஞ்சள் அடிக்கடி தடவுறதுனால ஒரு கிருமி நாசினி, கெட்ட சக்தி வரவிடாமல் தடுக்கும். எந்த ஒரு கரிமல வாயுன்றதுனா கெட்ட ஆற்றல், அந்த காற்றுன்னா இந்த மஞ்சள் வந்து கிரகிச்சுக்கும். செல் போன்ற பூச்சிகள்லாம் வந்து கிட்ட வராமல் வந்து தடுக்கப்படும். இது ஒரு விஷயம். அந்த மஞ்சள் வந்து மங்களகரம். மஞ்சள் பெயிண்ட் அடிச்சிருந்தாலும் மஞ்சளால் பூசிட்டு அந்த குங்குமத்தை தடவுறது ரொம்ப விசேஷம். இது ஒரு விஷயம். இதில் பார்த்தீங்கன்னா மஞ்சள்லேயே கோடு போடுவாங்க. 7 கோடு போடுறது ரொம்ப விசேஷம். என்னென்னா இந்த சப்த கன்னிகள் 7 பேரும் நம்மளை காக்கின்ற தெய்வமாக இருக்கணுன்றதுக்காக நான் என்ன செய்வேன் அப்படின்னா 7 கோடுகளை நான் போடுவேன். 7 கோடுகள் போட்டு குங்குமம் இடும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த தெய்வம் வந்து நீங்கள் குடியிருங்க, தெய்வம் நீங்கள் வாங்க அப்படின்ற அழைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நிலவாசப்படியில் தெய்வம் வந்திருக்கு. அப்போது சப்த கன்னிகளோ சப்த மாதர்களோ வீட்டில் கன்னி தெய்வ வழிபாடு, மாரியம்மனோட வழிபாடு, பெண் சக்தி வழிபாடு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த நிலவாசப்படியில் 7 கோடு போட்டு மஞ்சள் குங்குமம் தடவி செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை பௌர்ணமி மற்றும் விசேஷ நாட்களில் போடுறது ரொம்ப சுபிட்சம். அவ்வளோ நேர்மறை ஆற்றல் வரும். கெட்ட சக்தி வழிபோக்காக நம்ம எங்கேயாவது அகால நேரத்தில் போயிட்டு வருகின்ற நேரத்தில் அந்த கெட்ட சக்தி பின்தொடராது. நம்ம மனிதர்கள் மனதிலேயே கெட்ட எண்ணத்தோடனும் நம்ம வீட்டுக்குள்ளே யாராக வராங்கன்னாலும் அவங்களோட நெகட்டிவ் எனர்ஜிக்குள்ளே உள்ளே வராது. அது வந்து அந்த அவங்களுடைய பொறாமை காற்று, கார்பன் டை ஆக்சைடு, கரிமல வாயு காற்று கூட இதை தாண்டி உள்ளே வராது. அது ஒரு பெரிய விஷயம். இது ஒரு முக்கியம். அடுத்த அம்சம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அந்த நிலவாசி இருக்கும்போது நடு அமைப்பு இருக்குது பார்த்தீங்களா, ஏதாவது ஒரு தெய்வ திருவுருவ படத்தை கூட நீங்கள் வந்து வைக்கலாம். அப்படி வைக்கின்ற காலகட்டத்தில் அப்படின்னா விநாயகருடைய கண் திருஷ்டி விநாயகர் படம், அல்லது நான் வந்து வராகியம்மா படம் எனக்கு உத்தரவு அடித்து அங்கே வச்சுருக்கேன். அந்த மாதிரி உங்களுக்கு பிடித்த தெய்வங்களை வந்து அந்த தெய்வ வாசல் படத்தில் வந்து கொஞ்சம் உச்சியில் நீங்கள் அந்த வாசப்படத்தை வந்து தெய்வ படத்தை வைக்கிறதும் ரொம்ப விசேஷம். அது மட்டும் இல்லை, அங்கே ஒரு மஞ்சளை தடவி குங்குமம், சந்தனம் குங்குமம் பொட்டுடுறதும் ரொம்ப விசேஷம் அந்த இடத்துல. ஏன்னா நிலவாசப்படியிலையும் அந்த கதவுல தான் தெய்வம் வந்து இருக்கும். இது முக்கியம். அடுத்தது நிலவாசலில் 2 பக்கமும் சரி மாவிளை தோரணம் கட்டுறது, வேப்பிலை தோரணம் கட்டுறது. குறிப்பாக செவ்வாய் வெள்ளிக்கிழமை பண்டிகை நாட்களில் மாவிளை வேப்பிலை தோரணம் பசுமையாக இருக்கிற இலைகளை கட்டுறதுன்றது ரொம்ப விசேஷம். அது ரொம்ப வந்து குறிப்பாக அது ரொம்ப சிறப்பம்சம். இதுவும் தெய்வ சக்தியை உள்ளிருக்கின்ற ஒரு ஆற்றலை கொடுக்கும். அடுத்ததாக பார்த்தோன்னா நம்ம வந்து கோயிலுக்கு போகிறோம். கோயிலுக்கு போனால் நமக்கு வந்து மாலைகள் கொடுப்பாங்க. கோயிலில் போனால்
போனால் சில சாமந்தி பூ கொடுப்பாங்க, அரளிப்பூ கொடுப்பாங்க, கதம்பம் கொடுப்பாங்க. இதெல்லாம் நம்ம வச்சுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாலும் அந்த நிலவாசப்படியில் கொடுக்குற அந்த கோயிலில் கொடுக்குற அந்த பூக்களை கூட நம்ம நிலவாசப்படியில் அந்த மாலைகளை தொங்க விடலாம். அதே போல் உதிரி பூக்களாக கொடுத்தான்னா கோயிலேருந்து வர்றது கால்படாமல் 2 பக்கம், இந்த 2 பக்கமும் அந்த நிலவாசப்படியில் அந்த பூக்களை வைக்கலாம். அதே போல் செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் இதே போல் நிலவாசலில் நீங்கள் பூஜைக்காக வாங்கி வைத்திருந்த பூக்களை கூட, வாசம் பொருந்திய பூக்களை கூட நிலவாசப்படியில் ஓரத்தில் அந்த கருவு வளைவு மாதிரி செய்து கால் படக்கூடாது. அந்த மாதிரி அமைப்பில் நீங்கள் பூவால் அலங்கரிக்கிறது ரொம்ப விசேஷம். அடுத்ததாக நிலவாசப்படியில் நீரோட்டம் இருந்தாலும் ரொம்ப நல்லது. அப்போது அழகான ஒரு மண் பானை இதில் அழகான அமைப்பில் ஒரு தண்ணீர் போட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு இந்த வாசனை பொருந்திய பூக்கள், சாமந்தி, இந்த ரோஜா மலர்கள், சம்பங்கி, தாமரை, இதெல்லாம் கூட அழகாக போட்டு அழகாக நிலவாசல் முன்வாசல் படியில் அழகாக அலங்காரம் பண்ணி நீரோட்டத்தோட மஞ்சள் போட்டு ஒரு வேப்பிலையை போட்டு ஒரு 2 மாவிலை 2 வேப்பிலை போட்டு வைத்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த மஞ்சள் வேப்பிலை கூட ஒரு கிருமி நாசினி தான். எதிர்மறையாற்றல் உள்ள வராது. இதுவும் அழகான பூக்களோட அந்த அமைப்பு அதை வாடுற வரைக்கும் வைத்து விட்டு 2-3 நாள் இருக்கும்ல அந்த தண்ணியில், அதில் பன்னீரும் கலந்து வச்சுட்டோம் அப்படின்னா அந்த வாசனை இருந்துகிட்டே இருக்கும். அதுவும் தெய்வ சக்தியை இழுக்கும், தங்க வைக்கும். அந்த விஷயம் நல்ல ஆற்றல் வரும். கெட்ட சக்தியால் அந்த வாசனைக்கு உள்ளே வர முடியாது. அது ஒரு விஷயம். நிலவாசலில் அந்த மாதிரி ஒரு வீட்டை அறையில் எப்படி பூஜை அறையில் நீரோட்டமோட பூக்கள் அலங்காரம் பண்ணி தண்ணியில் வைக்கிறோமோ அதே போல் முன்வாசல்லையும் அதே மாதிரி வைக்கிறது ரொம்ப விசேஷம்.